வணக்கம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலையும் பார்ப்போம். 3-10க்கு அதிபதியாக வரவர் சுக்கிரன் பகவான். 3ஆம் இடங்கிறது முயற்சி, வீரியம், ஆசை. 10ஆம் இடங்கிறது கர்மம், தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க முயற்சி செஞ்சால் செய்வாங்க. ஏன்னா இது விடாமுயற்சி ராசி இல்லையா. முயற்சி செஞ்சாங்கன்னா முயற்சியால் இவங்க ஒரு சொந்த தொழிலில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4-9க்கு அதிபதியாக இந்த செவ்வாய் பகவான் வந்துடுவார். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், தாயார். 9ஆம் இடங்கிறது பாகிஸ்தான். இவங்க நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இன்னும் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சொத்து வாங்கினாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குவாங்க. ஏன்னா பாதகஸ்தானம் இல்லையா, கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மாவுக்கு இடையில் இவங்க மனசு தாபதம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்துடும். படிப்பில் ஏதோ பிறகு இல்லை ஸ்கூல் மாறுறது, இந்த மாதிரியான அமைப்பு, பழைய வண்டி வாங்கி ஓட்டுறது இப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 9 கூட 4 கூடையனா வரதுனால பழைய வண்டி, ஸ்கூல் மாறுறது இப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது லேட்டாகும், இல்லை உடனே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் உடனே இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் அந்த பையன் பெருச்சாகி வளரும் போது பார்த்திங்கன்னா அப்பா சொல்லுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க மாட்டான். கொஞ்சம் அவன் போக்கில் போக ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவர் பையனை பார்த்து வருத்தப்படுவார், என்னடா நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வருத்தப்படுவார். ஏன்னா 8 கூடையின் குரு வராரு இல்லையா, 8 5 கூடையனா வரதுனால கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் குலதெய்வத்தில் ஏதோ ஒரு தலைமுறையில் பிரேக் ஆகிருக்கும் வழிபாடு அப்படிங்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கூடையவனே 8 கூடையனா வராரு இல்லையா, 8ஆம் இடங்கிறது தடை தாமதம் இல்லையா. அப்படிங்கும்போது தடையாக இருக்கும், குலதெய்வத்தில் ஏதாச்சும் தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பார்ப்போம். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.